நான் சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். ஏப்ரல் 23ஆம் தேதி நீ ஓட்டு போடு, ரெட்டலைக்கு போடு, நீ உதயசூரியனுக்கு போடு, எங்களெல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போடு. அப்படியா? பாதி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரை செத்த ஓரமா படுத்துக்கிறேன். காலங்காத்தால பக்காவா ரெடி ஆயிட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வர முறை நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அந்த உதயசூரியனுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்தத்துக்கு. ஏய், யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். ஏய், உண்மையை சொல்றா. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். சரிப்பா. பொறுமையா, பொறுமை. அரசியல்ல பொறுமை ரொம்ப முக்கியம். ஏய், அப்படி பின்னாலவா? யாருக்கு ஓட்டு போட்ட? உனக்கு தானே போட்டேன். உண்மையை சொல்லு. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். ஏன்டா பயப்படுற? அட என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. அந்த உதயசூரியனுக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்தத்துக்கு. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும். வெள்ளச்சாமி அவனை விரட்டி விரட்டி விட்டலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் 2 குத்துனே. உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அழைச்சிட்டு போங்க. சூரபனா வந்து நானும் பாத்துருக்கேன். நீயே பேசிருக்கிற, அவனே பேச முடியா? 3ஆவது குத்து நான் குத்தவா? குத்துனே உன் கையை தரோளமா குத்துனே. எப்படா பேசுவான்? எப்படி பேசுவான்? நீங்க ஆளுக்கு பேசிட்டு அவன் எப்படா பேசுவான்? நாய்களா? மாசத்துல 10 நாள் நான் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட தங்கி இருக்கான். 20 நாள் காட்டுக்குள்ள தனியா படுத்திருக்கான். அவனுக்கு அவன் உசுருக்கு என்னடா உத்தரவாதம் இருக்கு? என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு.